வெல்கம் டு தூக்கு சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் சுவையான ரசப்பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சீக்ரெட் ஹோம்மேட் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஆரம்பிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 50 கிராம் அளவு பருப்பு சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு தனியா சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வறுத்ததும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். 50 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வறுபட்டதும் நம்ம பிளேட்ல மாத்திக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆனதும் தட்டுல மாத்திக்கலாம். 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்ல வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததும் நம்ம தட்டுல மாத்திக்கலாம். ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ நல்லா சூடானதும் பொடி பண்ணிக்கலாம். இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல ஹோம்மேட் ரசப்பொடி ரெடி. இந்த ரசப்பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி சுவையான சமையல் ரெசிபி பார்க்கணுன்னா தூக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போதான் தினம் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்தது ஒரு நல்ல ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.